ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்டோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கறதுக்கு குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. 4 சேவா இருக்கும். சுப்ரபாதம் சேவா, அர்ச்சன சேவா, தோமாலா சேவா, அஷ்டதல பாத பத்மாராதன சேவான்னு சொல்லிட்டு இதில் நாம் எந்த சேவாவில் தேர்ந்தெடுக்கப்படுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு பெருமாளையும் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். 2 நாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அன்னைக்கு மத்தியானம் 12 மணி போல் லைவாக குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறதை நாமளும் பார்க்கலாம். எந்த மொபைல் நம்பரில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதே லாகின் செய்து சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணிக்கணும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 நாள் ஓப்பனில் இருக்கும். அடுத்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், மூன்று சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாருக்கு சேவாங்க. இதில் நாம் எந்த சேவா புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு அன்னைக்கே சுபதமென்ட்ரி வழியாக போய் திருப்பதி பெருமாளில் ஜெயன் விஜயன் வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்தாலும் அந்த டிக்கெட்டில். டிசம்பர் மாதத்தில் ஆனுவல் சேவா எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஆர்ஜித சேவா புக்கிங் மட்டும்தான் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. செப்டம்பர் 21ஆம் தேதி காலையில். அடுத்து டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் செப்டம்பர் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 3 புக்கிங் பற்றின அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மற்ற புக்கிங் பற்றின அப்டேட்லாம் சீக்கிரமாக கொடுப்பாங்க. எப்போ கொடுத்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 3 புக்கிங் நோட் பண்ணிக்கோங்க. கொடுப்பாங்க சீக்கிரமாகவே. அதை பற்றின அப்டேட்டும் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. காலையிலேயே கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கேயுமே காலையிலே கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். முன்னோர்பா தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனம் 24 மணி நேரம் ஆறதா டிடிடிலேயே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அந்த டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா நாளே இப்போ நாளைக்கு வாங்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட் ஒரு 10-11 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழ் திருப்பதியில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு டோக்கன் கிடச்சிரும். ஸோ தட் நம்ம 3 மணி போல் ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சி வாங்கிட்டு மலைக்கு போய் ஸ்லாட் படி தான் விட்றாங்க. உங்களோட ஸ்லாட்லேருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்கள், அலோவ் பண்ணுவாங்க. வெதர் நார்மலாக இருக்குது. இனிலேருந்து புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் திருமலாவில் அனந்த பத்மநாப விரதம். அதை முன்னிட்டு புஷ்கரணி தீர்த்தத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு சக்கர ஸ்நானம் செய்திருக்காங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவத்தோட 2ஆம் நாள் இன்னைக்கு. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,200 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.61 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,492 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஒரு தரிசன டிக்கெட்டும் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி மார்கழியும் சேர்ந்து வரதுனால கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் திருப்பதி பற்றினது இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுப்பீங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், ஒருவேளை ஆன்லைனில் இதெல்லாம் கிடைக்கலன்னா வேறு என்னென்ன வழிகளில் தரிசனம் பார்க்கலாம், ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், டிடிடியோட நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம்னு சொல்லிட்டு எவ்ரிடே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் தெரிய வரும். தேங்க்யூ.